கோடை வெயில் சுட்டெரிக்கும் நிலையில் தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் தென்னங்கிடுகு தயாரிக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இது பற்றி ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். தேனி மாவட்டம் பெரியகுளத்தை சுற்றியுள்ள தண்டுபாளையம், கும்பக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் 150க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் கூட்டாக தென்னங்கிடுகு தயாரிக்கும் தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். தென்னை தோப்புகளில் உள்ள காய்ந்த மட்டைகளை விலைக்கு வாங்கி அதில் இருந்து தென்னங்கீற்றுகளை பிரித்து அவற்றை தண்ணீரில் சுமார் 4 முதல் 5 மணி நேரம் ஊற வைக்கின்றனர். பின்னர் கீற்றுகளை பின்னி கிடுகுகள் தயார் செய்கின்றனர். தற்போது கோடை வெயில் வாட்டி வதைக்க தொடங்கியிருக்கும் நிலையில் வெப்பத்தில் இருந்து தப்பிப்பதற்கு வீட்டின் மாடிகளில் குடிசைகள் அமைப்பதற்காக கிடுகுகளை வாங்க மக்கள் அதிக அளவில் ஈடுபாடு காட்டுவதால் அவற்றின் மவுசு அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக கிடுகு தயாரிக்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. ஹீட்டு, அதாவது ஒரு கூலிங்கு கிடைக்கும். இது கேரளாவுக்கு பைனாப்பிள், அன்னாச்சி பழத்தோடத்துக்கு நாங்கள் கொடுக்குறோம். இந்த தொழில் நல்லபடியாக இருக்கணும். மற்றபடி இந்த தொழில் நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி ஒரு 150 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த தொழில் 28 வருஷமாக நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மேலும் மேலும் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம். நல்லாவும் இருக்குது. இது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இங்கு தயார் செய்யப்படும் கிடுகுகள் தேனி, மதுரை, திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மட்டுமின்றி அண்டை மாநிலமான கேரளாவிற்கும் அனுப்பப்படுகிறது. கிடுகு பின்னுவதற்கு ஏற்ற இடவசதி மற்றும் தண்ணீர் வசதி இல்லாத காரணத்தால் சாலையோரங்களில் பணிகளை செய்து வருவதாகவும், இதனால் அரசு வங்கிக் கடன் வழங்க உதவினால் தங்களின் வாழ்வாதாரம் உயரும் எனவும் கூறுகிறார் முருகேஸ்வரி. வியாபாரம் பார்க்குறோம். எங்களுக்கு வசதியான இடம் கிடையாது. தண்ணி நினைக்கிறதுக்கு வேணும். 150 பேர் நாங்கள் வேலை பார்க்குறோம். 150 பேர் ரொம்ப தண்ணிக்கு அவசரப்படுறோம். எங்களுக்கு ஒரு தொட்டியை கட்டி விட்டு எங்கள் தொழில் டெவலப் ஆகணும். அரசாங்கம் எங்களுக்கு இந்த உதவி செய்யணும். செஞ்சால் எங்களுக்கு நல்லது. நாங்கள் கொஞ்சம் எல்லாருக்கும் அந்த சாக்கடையில் நாங்கள் ஊற வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு அந்த உதவியை செய்யுங்க. எங்கள் தொழில் நல்லா டெவலப் ஆகணும். குடிசை வீடுகளில் இருக்கக்கூடிய குளிர்ச்சி சொகுசு வீடுகளில் கிடைப்பதில்லை. பருவ காலங்களுக்கு ஏற்றவாறு குளிர்ச்சி தரக்கூடிய கிடுகின் நன்மையை உணர்ந்து அவற்றின் பயன்பாடுகளை அதிகரிக்க வேண்டும் என்கிறார் அம்சராஜன். கிடுகு தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆரம்பத்தில் எல்லாரும் கிடுகை பயன்படுத்தினாங்க, அதனால் ஆரோக்கியமாக இருந்தாங்க. இப்போ கிடுகுலேருந்து மாறிக்கிட்டு இருக்காங்க. கிடுகு கோடை காலத்தில் குளிர்ச்சியை கொடுக்கும், குளிர்காலத்தில் கதகதப்பை கொடுக்கும். மறுபடியும் இந்த கிடுகுக்கு எல்லா பேரும் பயன்படுத்த மாறினா ஆரோக்கியமான வாழ்க்கை வாழலாம். வெயில் காலங்களில் குளிர்ச்சி தந்தும் மழை காலங்களில் சீதோஷ்ண நிலையை நடுநிலைப்படுத்தும் தன்மை தென்னங்கிடுகுகளுக்கு உண்டு. இதனை உணர்ந்து அரசு தென்னங்கிடுகு பின்னும் தொழிலாளர்களுக்கு தேவையான கடன் வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதே இவர்களின் கோரிக்கை. கோடை காலங்களில் மட்டுமே அதிக விற்பனையாகக்கூடிய இந்த தென்னங்கிடுகளில் இருந்து கிடைக்கக்கூடிய குளிர்ச்சி, குளிர்சாதன இயந்திரத்தில் கிடைக்கக்கூடிய குளிர்ச்சியை விட ஆரோக்கியமானது என்பதே உண்மை. ஒளிப்பதிவாளர் நாகராஜனுடன் தேனியிலிருந்து சதீஷ்குமார் தங்கமுத்து, நியூஸ் 18 தமிழ்நாடு.